மெட்ரோ 2 அண்ட் மதுரை கோயம்புத்தூர் 3 திட்டங்கள் பத்தி பேசுறாங்க. மதுரையில ஒரு மெட்ரோ பத்தியும் கோயம்புத்தூர்ல ஒரு மெட்ரோ பத்தியும். மதுரையிலயும் கோயம்புத்தூர்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோ அறிவிச்சுதான் எனக்கு தெரியல. ஆனா ஃபேஸ் 2 சென்னை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பத்தி பேசி வச்சிருக்காங்க. பேசி வச்ச போது ஏன் ஃபண்டுக்குள்ள எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அதோட ப்ராஜெக்ட் போட கொடுத்துருச்சு. நீங்க உங்களோட ஷேரை கொடுங்க, அப்ரூவல் கொடுங்கன்னு சொல்லி 2019 இருந்து ஃபேஸ் 2 ப்ராப்ளம் அப்படியே நிக்குது. பட் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை இட் இஸ் ஹெல்ட் அப். எனக்கு அது தெரியல. மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் ஏன் காசு வரல யோசிக்க வேண்டிய விஷயம் எனக்கு தெரியல. 4 பேர் 5 ஆண்டுகள் வரல. 2019 அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்ரூவலுக்காக போகுது. அப்போ வந்து அப்ரூவலும் வரல, காசும் வரல. நான் அதை ஆமான்றேன். அதுக்கப்புறம் நான் படிச்சேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க யாராவது பிஜேபி கவர்மெண்ட் அசிச்சு பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா உங்க கவர்மெண்ட்டை காப்பாற்ற முடியுமான்னு பாத்துக்காங்க, உங்க கட்சியை காப்பாற்ற முடியுமான்னு பாத்துக்க. ஏன்னா இவர்கள் யாராவது அங்க மீன் பிடிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து மீன் பிடிச்சு வருவாங்க. தே ஆர் மாஸ்டர்ஸ் இன் தட், ரைட்? அதுக்காக இன்னைக்கு வந்து 15,000 கோடி ரூபாய் அமராவதியுடைய தலைநகரத்துக்கான அலாட்மெண்ட்டுக்கு அவர் தேங்க் பண்ணிருக்காரு. புரியுங்களா? எங்களுக்கு பத்தல, நாங்க என்ன கேட்டோம், நீங்க என்ன கொடுத்தீங்களா சொல்ல. அது ரெண்டாவது பாயிண்ட். ஆட்சிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நேரும் அப்படின்னா ஒரு சேலஞ்ச். ஆபத்து ஒரு 5 வருஷம் முழுமையா இருக்கும். நான் பார்க்க போறேன். இதே பிரதமர் உட்கார்ந்து போற அவரா விட்டு போறது வரைக்கும் அவர் யாரும் ஆசைக்கப்படுறது. இந்த 4 மாநில தேர்தலில் அவங்களுக்கு ஒரு படுதோல்வி ஏற்படுது. மகாராஷ்டிரால இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் 4 மாநிலங்கள்ல அவங்க வந்து படுதோல்வி அடைகிறாங்க. 4க்கு 4 காலி அப்படின்னு போச்சுன்னா கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆவாங்க. மத்தவங்களா என்ன பாஸ், என்ன நீங்க கொஞ்சம் எங்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. அதுவும் நடக்க போறது. அதனால ஆட்சிக்கு ஆபத்துங்கிற பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது பிரச்சனை, ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒண்ணு எனக்கு நீங்க பழக்கமானவர், நீங்க என்கிட்ட பேட்டி கேட்கறீங்க, நான் ஒன்னே சரி. இன்னொரு சேனல் வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் எனக்கு யார் என்னன்னு தெரியல, நான் யோசிச்சு சொல்றேன். அப்ப 2 பேரும் ஒரே நாள்ல ஒரே இடத்துல கேட்டு, பிஜேபியை பொறுத்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு செய்யக்கூடிய பெர்ஃபார்மிங் கவர்மெண்டா இருக்கிறாங்க. அதுல வந்து எனக்கு எந்த தயக்கமும் இல்லாம நான் சொல்லுவேன். அவங்க பல விஷயங்கள் வந்து ஒரு பேச்சுக்கு நம்ம சொல்லுவோம் வந்து ஒரு புரியும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க வந்து 370வது பிரிவை நீக்குனாங்க. ராமர் கோயிலை கட்டுனாங்க. அதை மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதுல உறுதியா இருக்கிறாங்க. நம்ம வந்து சொல்லாம ஒண்ணு செய்யறதோ சொன்ன ஒண்ணு செய்யாம இருக்கிறதோ கிடையாது. தே ஆர் வெரி ஓப்பன்லி புட்டிங் இட் டு பப்ளிக் அண்ட் தே ஆர் டெலிவரிங் இட். அந்த மாதிரி பண்றாங்க. இப்போ கூட நான் அந்த டேட்டா பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 150-200 கோடி ரூபா அந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர்ல வந்து கேஸ் சிலிண்டருக்கான அமௌண்ட் போயிட்டு இருந்த இடத்துல 1,500 கோடி ரூபா இந்த பட்ஜெட்ல அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து அவ்வளோ பெருசா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இவங்களை விட்டுருங்க. இவங்க பிஜேபி, அவங்க நான் பண்றதெல்லாம் சூப்பர். திருமதி நிர்மலா சீதாராமனோ திரு நரேந்திர மோடியோ சூப்பர் கவர்மெண்ட் தான் சொல்ல போறாங்க. விக்சித் பாரத் நோக்கி, வல்லரசு இந்தியாவை நோக்கி தான் சொல்ல போறாங்க. ஆனா IMF மாதிரியான அமைப்புகள் வந்து சொல்றாங்க, நம்ம வந்து இப்ப ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. IMF வந்து 6% இந்தியாவுடைய growth ரேட் நெக்ஸ்ட் கமிங் ஃபைனான்சியல் இயர்ல இருக்குங்கிறத அவங்க ரிவைஸ் பண்ணி 7% இருக்குன்றாங்க. இன்னும் வேகமா இருக்குனாங்க. பெரிய பொருளாதாரங்கள்லயே உலகத்திலேயே அதிக வேகமா வளரக்கூடிய நாடாக இந்தியா இருக்கு அடையாளப்படுத்துறாங்க. இது வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா. பிளஸ் ஒரு 25 கோடி இந்தியர்கள் வந்து வறுமை கோட்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க லாஸ்ட் 13 இயர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு, இன்க்ளூசிவ் திஸ் 10 இயர் அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆல்சோ. UPA கவர்மெண்ட் நீங்க அப்படி கணக்கு பண்ணாங்க.